ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதுசா வந்திருக்க இந்த ஹவர் போர்டை எப்படி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எடுக்கலாங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இதுவே இன்ஸ்டால பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இப்போ மேப்பில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு டூல் காமிக்கும். அங்கே போய் யூஸ் கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா டூல்ஸையுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கு இப்போ டூல் வந்து நம்ம இனிமேல் அடித்தோடனே கீழே கோல்டன் கலர் அமௌண்ட்டாக வந்து நம்மளுக்கு லூட்டு நிறைய தருது. இப்போ செகண்டாக இருக்குது இந்த மந்திரவாய் ஸ்டிக் என்ன பண்ணா, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறேன், அங்கே வந்து ரிவார்டுன்னு புதுசு ஒரு ஆப்ஷன் காட்டுது. அது நான் இப்போ டச் பண்ண உடனே ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு டான்ஸ் ஆடி கீழே நம்மளுக்கு லூட்டு தருது. அடுத்ததாக இருக்க இந்த பேட்மேன் சிம்பிளை பற்றி நம்ம ஓல்டு வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம இனிமடிச்சுன்னு மூக்கம் இருக்கணும்னு காட்டும். அடுத்ததாக இருக்க இந்த ரெட் ஜோன் ஆட்டக்கிற இடம் எதுக்குன்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் வர ஒரு டாஸ்க்கு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வரும். அங்கே நான் போயிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ஒவ்வொரு கில் எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த ஈவெண்ட்டில் போய் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹிட் லிஸ்ட்டை போட்டு நம்ம அடித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஜோனில் இனிமே இங்கே இருக்கான்னு தேட வேண்டாம். இந்த ட்ரிக்கை பற்றி தான் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இப்போது அதே மாதிரி தான் இந்த செகண்ட் ஜோனையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, உள்ளே போய் ஹிட் லிஸ்ட்டை போடுவோம். வெளியே இங்கே இனிமே போன்ட்டுருப்பான், அவனையும் போய் அடிச்சிருப்போம். நம்மளால ஈஸியாக பண்ண முடியுது எல்லாத்தையும். அதே மாதிரி தான் இந்த ஜோனை நம்ம ஹிட் லிஸ்ட்டு போட்டிருப்போம். ஆனால் என்ன ஹிட் லிஸ்ட் லாங் ரேஞ்சில் வைக்கணும் இருந்திருக்கும். இந்த காரில் வந்து அப்போ தான் வந்திருப்போம். அவ்வளோதான் வந்து நம்ம தலை குட்டு மாதிரி ஹெட்ஷாட் போட்டோம். அரசியல் தெரியுது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, அதில் இது ஒன்று தான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெட்ஷாட் போட்டிருப்போம், அவ்வளோதான் ஒரு கில் அடித்தாச்சு. அதே மாதிரி இந்த ஜோன்லேயே வந்தாச்சு, இங்கே ஓடிட்டப்போ அவனே அடித்து ஒரு கில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம மேட்ச் அவுட் ஏரியான்னு பார்க்குறோம், எல்லாமே கிளைம் ஆகிட்டு இருக்கிறோம். அசால்ட்டாக முடிச்சிடலாம் இந்த ஈவெண்ட்டை நான் சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா.